இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே. எங்களுடைய உதடுகள் இந்த காலை நேரத்திலே உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நாவு உம்முடைய துதியினால் நிறைந்திருப்பதாக. உம்முடைய மகத்துவத்தை எங்களுடைய உதடுகள் விவரிப்பதாக. ஹல்லேலூயா. நீர் செய்த அதிசயங்கள் 1000 உண்டு, அவைகளை விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காது உள்ளமே பொங்குதையா என்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை ஆருமே, இன்னும் தேவை கிருபை ஆருமே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை ஆருமே, இன்னும் தேவை கிருபை ஆருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் கம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் கம்பலனுடன். சேவை செய்ய கிருபை ஆருமே, சேவை செய்ய கிருபை ஆருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை ஆருமே. கேட்போம் ஆண்டவரிட, இன்னும் தேவை கிருபை ஆருமே. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும், அதே சொல்லுங்க, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆராதிக்க கிருபை தாருமே, உமை ஆராதிக்க கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்போமா? இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? நல்ல முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு. இதுவரைக்கும் நாம் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் தகப்பனை போல் நம்மை சுமந்து கொண்டு வந்த, நம்மை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீ தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றாய் என்றபடி ஆண்டவரே, நீர் தந்த என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அரிபா லாக்கர தூரனா ஷபா ரபா தரநாமா நாமா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாக. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி பாடுவோமா? அவர் நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடு. கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தே. எல்லா கைகளை தட்டி பாடுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்து. நல்ல கரங்களை அசைத்து பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு முறையும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, திட நம்பிக்கை அப்படின்னா உறுதியான நம்பிக்கை. யாருக்கா? கர்த்தரை நம்புகிறவனுக்கு தான். ஏசாயா 26:3 இப்படி சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். எத்தனை பேர் அவரையே நம்பி இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்காக, என் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, என் சபைக்காக, என் ஊழியத்திற்காக, என்னை சார்ந்த எல்லாவற்றிற்காகவும், எங்கள் தேசத்திற்காக நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அப்படி உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அதனால் கிடைக்கும் நன்மை என்ன? நீர் அவனை
பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பெர்ஃபெக்ட் பீஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எத்தனை நம்பிக்கை பாருங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கை அளிக்கிறது, நம்மை நமக்கு வாழ்வு அளிக்கிறது. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல், இல்லை என்றால் நம்பிக்கை குறைந்த நிலைமையில நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை எண்ணி, அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய வாழ்வில் நன்மைகள் பெருகும். சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியா, உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியா, உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எஸ், ஜெயம் கொடுக்கும். நம்பிக்கையோடு பாடுங்க. இன்றைக்கு சத்ருவின் முதுகெலும்பை கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வருகிற, தோல்வி மனப்பான்மையை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் துதித்து பாடுகிற வேளையிலே தானே மாற்றப்படுகிறது. ஓ நம்பிக்கை, புதிய நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நன்மைகள். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும், கொடுக்கிறார் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உமக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. யோசேப்பை குழியிலே போடப்பட்ட போதும் அவனுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவன் தலையை உயர்த்தியது. கர்த்தருடைய வசனம்
அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி, இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி எதிர்பார்த்திற்கு வந்திருக்கிற பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை உங்கள் பிதா உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த சிறு மந்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்காகவே வசனங்களை அவர் ஆயத்தப்படுத்தி அவர் அனுப்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். கைகளை தட்டி நம்பிக்கையோடு, ஆண்டவரே, நீர் உமது வசனத்தை எங்களுக்காக அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறபடியால் கரங்களை தட்டி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும், பக்கத்துல சொல்லுங்க, I will praise the Lord at all times. எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எக்காலத்திலும், எப்பொழுதும். ஒருவேளை இன்னைக்கு நல்ல நன்மைகள் நடந்து, கடந்த வாரத்துல நல்ல நன்மைகள் நடந்ததினால் இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இல்லை என்றால் நன்மைகள் தாமதப்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் நன்மை நடக்காதா ஆண்டவரே என்ற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் எந்த காலத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்ல முடியுமா? சங்கீதம் 34 அறிமுகம் இப்படி சொல்லுகிறது. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். என்னங்க, துரத்தி விடப்படும் போது ஒரு பைத்தியக்காரன் போல நடித்து அவன் தப்புவிக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் யாராவது சங்கீதம் பாட முடியுமா? யாரால பாட முடியும்? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடி துதிக்க முடியும். அப்படி அவன் பாடி துதித்ததினால் கர்த்தர் அவனை மறுபடியும் உயர்த்தினார். பாடுவோமா? எழுந்து பெத்தேலுக்கு போ. பெத்தேல் என்றால் வானத்தின் வாசல். யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமான இடத்திலே பெத்தேல் என்று பெயரிட்டான். நீ நான் போகிற வழியில் உண்ண உணவும் எனக்கு இருக்க இடமும் வஸ்திரமும் கொடுத்து என்னை காப்பாற்றுவீர் என்றால், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் தருவேன், உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆனால் போனவனோ மறந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. மீண்டும் அவனுக்கு தரிசனமாகி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி, ஓரி வலா கரது நல்ல கரங்களை தட்டி, ஓ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆபத்து நாளிலே அதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. ஆபத்து நாளிலே அதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். கட்டுவோ, எழுந்து பெத்தேலுக்கு போ. பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிடு. எங்களோடு வருகிற தேவனே, எங்களை சுமந்து செல்லுகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, உமக்கு துதி உண்டாவதாக. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வே என்றே. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வே என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே.
அதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீரப்பா. தகப்பனே நன்றி நன்றி அப்பா. தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். கட்டுவோம். எழுந்து பெத்தேலுக்கு போ. மெய்யாகவே இது தேவன் தங்குகிற ஸ்தலம். இது வானத்தின் வாசல். இது ஏல் பெத்தேல். ஓ தரிசனமான தேவனே, தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் தருவீராக. ஓ ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உமக்கு நன்றி. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா. தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நம்ம ஒரு செடியை வச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த செடி வளர்ந்து நல்லா கனி கொடுக்கும்போது, அதில் பழத்தை பறித்து சாப்பிடும்போது, இந்த செடியை நான் என் வீட்டுக்காக வச்சேன், இந்த மரத்தை நான் எனக்குன்னு வச்சேன், அது எனக்கு எப்படி கனி கொடுக்குது பாருன்னு பார்த்து பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதே போல தான் ஆண்டவரும் பார்ப்பாரு. இந்த பிள்ளைய, இந்த மகனை, இந்த மகளை நான் எனக்குன்னு உருவாக்கினேன், என் சாயல்ல என்ன மாதிரியே உருவாக்கினேன். அல்லேலூயா. இவர்கள், இவன், இவள் என் துதியை சொல்லி வருவாள். எனக்கு மகிமையாக வாழ்வான், எனக்கு மகிமையாக வாழ்வாள், எனக்கு மகிமை உண்டாக்குவாள். ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா அந்த லெட்டருக்கு பின்னால் ஒன்று ஓடுது பார்த்தீங்களா? அதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? இசிஜி அப்படி தானே? நம்முடைய ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு தலை சுற்றுதான், திடீர்னு நெஞ்சு வலிச்சுதான், உடனே கூட்டிகிட்டு போய் டக்கு டக்கு டக்குன்னு அங்கெல்லாம் மாட்டி எனக்கெல்லாமோ தடவி மாட்டுவாங்க. அப்படி தானே மாட்டி இப்படியே ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. முதல்ல மனுஷனுக்கு ஒரு கருவில் உருவாகிறது அவருடைய இருதயம், அவருடைய ஹார்ட் பீட்ஸ். அடிக்க ஆரம்பிக்கும் போது டாக்டர் சொல்லுவார் கன்ஃபார்ம்டு என்று சொல்லுவார். அப்படி தானே? அந்த ஹார்ட் பீட்டு நம்ம பிறந்த நாளில் இல்லை, நம்ம உருவான நாள்லேயே கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். உனக்கு ஹார்ட் பீட்டை டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே உன்னை எனக்கு தெரியும் மகனே, மகளே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். வந்துரு வந்துரு வந்துரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஒருவனும் என்னை என் கைகளில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. உனக்காகவே நான் சிலுவையில் ஜீவனை கொடுத்தேன், உனக்காகவே உயிரோடு இருக்கிறேன், உனக்காகவே பரலோகத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அன்னைக்கு தொடங்கின ஹார்ட் பீட் இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க, ரெஸ்ட் எடுக்காம. அது கர்த்தர் கொடுத்தது. பாடுவோமா? இறந்த நாள் முதல் அந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, இறந்த நாள் முதல் அந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம்
ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நன்றி பாடல் பாடணும், பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, இறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, இறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், பலிபீடம் கட்டணும். கட்டுவோமா? எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். ஒருவேளை நம்ம சூரியனை நிலாவை நம்ம பார்க்கும்போது இதே சூரியனை நிலாவை தான் நம்முடைய முற்பிதாக்களும் பார்த்துருப்பாங்க. ஆதாம் ஏவாளிலிருந்து படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பார்த்துருப்பாங்க. அதே போலவே ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆனால் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், நாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அல்ல, சிருஷ்டிகரை தொழுது செவிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் சொல்லிட்டாரு, ஆனாலும் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நல்லா உற்சாகமாக. ஹல்லேலூயா. பயப்படாதே சிறு மந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் பிதாவுக்கு எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனித்து இருக்க விடவில்லை. ஒருவேளை நீங்க குடும்பமா வந்திருக்கலாம், இல்ல கணவன் மட்டும் வந்திருக்கலாம், இல்ல மனைவி மட்டும் வந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை பிள்ளைகள் மட்டும் வந்திருக்கலாம், அப்பா அம்மா வராம வந்திருக்கலாம். ஆனா நீங்க எப்படி வந்தாலும், தனியாவே வந்தாலும் சரி, நீங்க தனியா இல்ல, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம எங்க போனாலும் நம்ம தனியா போறதில்ல, நம்மோடு கூட ஒருவர் உண்டு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நல்லா கையை தட்டி நம்பிக்கையோடு, நீங்க தனியா விடப்படல. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதாடு என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அவரை பாடுவதனால் நமக்கு தோல்வி இல்லை. தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடினார். ஆகவே கர்த்தர் அவனை உயர்த்தினார். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான்
வானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, வானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, வானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா. அல்லாஹ் கை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. யோவான் ஸ்நானகன்ட்ட வந்து சொன்னாங்க, நீங்களும் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க, அவரு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார், நீர் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீரே, அவரும் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காருன்னு யோவான்ட்ட வந்து சொல்றாங்க. யோவான் ஸ்நானம் என்ன சொன்ன, அப்படியா அவர் வேற கொடுக்குறாரா என்று அவர் சொல்லல. அவர் சொன்னாரு, பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்காட்டி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நம்மளும் சேர்ந்து சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க பெருகணும், ஆண்டவரே நீங்க யூ ஷுட் இன்க்ரீஸ் அண்ட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். அப்படின்னா நம்ம குறைஞ்சி ஒண்ணுமில்லாம போகணுங்கிற அர்த்தம் அல்ல. மகிமை அவருக்கு பெருக வேண்டும். நம்ம அவருக்குள்ள வளர 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 அவர் மூலமாக அவர் மகிமை நம் மூலமாக பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மகிமை குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை மறைத்து அவர் மகிமைப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம ஊழியம் செய்யலாம், தொழில் செய்யலாம், இல்லை குடும்பத்தை நடத்தலாம், குடும்ப தலைவிகளை கிடக்கலாம், என்ன செய்தாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்யும் போது அவர் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்? ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள் பெரியது. நாம் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் சிறியதாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் பெரியது. பாடுவோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயின் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயின் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் சுத்தரே நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா
உயர்த்துவதே எங்கள் நோக்கம். உயர்த்துவோம் எங்கள் மேன்மையை, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டால் எங்கள் விசுவாச கேடகம் வீண்டிடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டால் எங்கள் விசுவாச கேடகம் வீண்டிடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டால் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டால் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவோம் இயேசுவின் நாமத்தை எங்கள் மேன்மையா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தொடர்ந்து அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா, அவன் விஷயம் அவன் காரியம் ஒண்ணுமே என்கிட்ட இல்லை, அதனால அவன் என்கிட்ட இருக்க முடியும், கிட்டே வர முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஓ சகோதர சகோதரிகள், இந்த காலை நேரத்திலே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஓ சத்துரு ஒருவேளை நம்மளை விழத்தள்ள வரலாம், நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணலாம், ஆனா அவனுக்கு நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை, அவன் காரியம் ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லை. ஓ ரிபலாக்கரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓ நாம பரிசுத்தமா இருக்கும்போது அவனுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவர் கூட இருக்கும்போது அவனால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால். ரோமர் 1:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோம். பலமாய் ரூபிக்கப்பட்டவர், அநேக சாட்சிகளின் மூலமாக சரித்திரபூர்வமாக அவர் உயிரோடு எழுந்தவர் என்று நிரூபிக்கப்பட்டவர். அவர் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive forever. அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. விசேஷமாக அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை உயர்த்தும்படி, அவர்கள் கவலைகளை நீக்கும்படி, அவர்கள் வேதனைகளை போக்கும்படி, அவர்களுக்கு வாழ்வளிக்கும்படி, உங்களுக்கு வாழ்வளிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே நாம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம்.
அவரை உயர்த்துவோமா? அவரை உயர்த்தி பாடும்போது நம்முடைய மேன்மை, மகிமை, கல்வி, செல்வம், உறவு, நாம மேன்மை என்று நினைக்கிற எல்லாவற்றையும் கழற்றி வைத்து விட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறது போல அந்த 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை அவருடைய பாதங்களில் இறக்கி வைத்து அவரை தொழுது கொண்டது போல நாமும் கூட எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, யோபு சொன்னான், நிர்வாணியாக வந்தேன், ஒன்றுமே இல்லை அப்பா தகப்பனே, எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு இந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் போது அவர் நம்மை தம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் நிரப்புவார். மோசே தேவனோடு கூட சஞ்சரித்த போது, தேவனோடு பேசிவிட்டு வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது போல அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், உம் மகிமையின் பாதத்தில் இடத்துகின்றோம், எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், உம் மகிமையின் பாதத்தில் இடத்துகின்றோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், உம் முன்னெடுஞ்சான் கிடையாயிரோ, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தகப்பன் சொன்னாரே. நாமும் கூட ஆண்டவரே, என்னிடத்திலே எந்த பரிசுத்த குறைச்சல் இருந்தாலும் அதை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கண்கள், என் உதடுகள், என் நாவு, என் செவிகள், என் இருதயம் பரிசுத்தப்படுவதாகப்பா. கண்ணீரோடு சொல்றீங்களா? ஒரு அர்ப்பணத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அவர் சொன்னாரே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஜீவனின் மார்க்கத்தை உம் மாம்சத்தின் திரை வழி தந்தவரே, திரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம் தந்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. சேர்ந்து பரிசுத்த நீங்க சொல்லும் போதே
எஸ் சொல்லுங்க. பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. ஒருவேளை விட முடியாத பாவம், ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் துரத்தி கொண்டே இருக்கிறதோ, இந்த காலை நேரத்திலும் நீங்கள் பரிசுத்தர் 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 என்று உண்மையாய் ஆராதிக்கிற வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பரிசுத்த 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 பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுவோம். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்தரே படைத்தவரே, உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளித்து கிருபை அளிப்பா. இந்த ஆளுகைக்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமக்கெல்லாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57 சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. பல காரியங்களில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், பல காரியங்களில் நாம் முயற்சி எடுக்கிறோம். நாம் செய்கிற அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் ஆரம்பிக்கப்படுவதற்காக தொடங்கப்படுவதற்காக, இல்லை ஒரு புதிய கணக்கை ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், இல்லை சில பயிற்சிகளை எடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம் நீங்கள் செயல்படலாம். எவைகளாக இருந்தாலும் இந்த காரியத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஜெயம் என்பது தேவனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வசனம் என்ன சொல்லுகிற? சங்கீதத்தின் புத்தகம் 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 75:6 வாசிக்கும் பொழுது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராதா? எங்கிருந்து வராதா? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து, வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் நமக்கு வராது. அப்ப ஜெயம் எங்கிருந்து வரும்? வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 21:31 வாசிக்கும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ யாரால வரும்? கர்த்தராலே தான் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் ஜெயம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முயற்சிகள் அவசியம் என்றாலும் வெற்றி நமது முயற்சியால் மட்டும் வந்துவிடாது. தேவனின் ஒத்தாசை நிச்சயமாய் நமக்கு தேவை. அல்லேலூயா. எவ்வளவு நம் முயற்சிகள் எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும் என்று கொண்டு வரும் என்பது அல்ல. அதில் சில முயற்சிகளுக்கு நமக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். ஆனால் நிரந்தரமான வெற்றியும் ஜெயம் எதில் கிடைக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு அவசியம் தேவை. ஆமென்.
தோத்திரம். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டாலும் ஒன்று அகப்படவில்லை. ஆனாலும் என்னச்சுன்னா கர்த்தருடைய ஒத்தாசையின்படி அந்த வேலையை செய்த பொழுது வலை கிழிந்து போக படகு நிரம்ப கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவர்கள் நல்ல பிரயாசப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட என்னச்சுன்னா ஸ்தோத்திர ரசம், அதில் நல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதில் ருசி இருந்தது. ஆனால் தேவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதற்கு பின்பாக மனிதனால் செய்யப்பட்ட காரியத்தில் குறைபாடுகள் வந்தது. ஆனால் தேவனால் செய்யப்பட்ட காரியத்தில் குறைபாடு என்பது இல்லை. அங்கே குவான்டிட்டியும் குறையாது, குவாலிட்டியும் குறையாது. அல்லேலூயா. எல்லாம் ருசி உள்ளதா இருக்கும், எல்லாம் நிறைவுள்ளதா இருக்கும். எனவே தேவன் ஏற்படுத்தப்படுகிற மனுஷனுடைய முயற்சி ஒரு நாளும் நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எதிர்பார்த்த வெற்றியோ ஜெயத்தையோ நமக்கு கொண்டுரா. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு அவசியம் தேவை. அதான் சங்கீதம் 20 சங்கீதம் 4-5 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 20:4-5 வாசி, அவர் நமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி அமைஸ்தோத்திரம் ஆலோசனைகள் எல்லாம் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அதிலே நாம் வாசிக்கும் சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். சங்கீதம் 121:1 என்ன சொல்லப்படுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு ஒத்தாசையை தருவார். 124 சங்கீதம் 8 வசனம் சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரயாசங்கள் அவசியம். பிரயாசப்படுகிறவன் முந்தி பலன் அடைவான வேதம் சொல்லுகிறது. பிரயாசங்கள் இருந்தாலும் பிரயாசத்தின் முயற்சினால் மட்டும் நமக்கு வெற்றி அல்ல. ஆமென். தேவனுடைய ஒத்தாசை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் தேவை. ஆமென். எனவே தேவனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. வசனம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமம் 29:11 வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 29:21 கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அல்லேலூயா. ஜெயம் யாருடையதா? கர்த்தருடையது. ஆமென். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14 பாருங்க. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. யோவான் 16:33 நான் உலகத்தை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ரோமர் 8:37 வாசிக்கும் பொழுது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றுமுடிய ஜெயங்கொள்ள வல்லவராயிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே ஜெயத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்க எந்தெந்த காரியத்தில் ஜெயத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, வெற்றி எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, அத்தனை காரியத்திலையும், அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஸ்தோத்திரம், இல்லை ஏதோ ஒரு பயணமா இருக்கலாம், இல்லை வெளிநாடுகள் குறித்த என்னச்சுன்னா ஒரு கரிசனையோடு வேலைக்காக செயல்படுகிற நபரா இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளைக்கு எந்தெந்த காரியத்தில் ஜெயம் இருக்கணும்? ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கணும்? எதன் மேலெல்லாம் ஜெயம் எடுக்கணும்? முதலாவது சத்துரு மேல ஜெயம் எடுக்கணும். எது மேல எது ஜெயம் எடுக்கணும்? சத்துரு மேல. ஏன் சத்துரு மேல ஜெயம் எடுக்கணும்? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அவனை நினைச்சின ஸ்தோத்திரம் எப்பொழுது சாவான் என்று சத்துரு எதிர்பார்த்து நிற்கிறானா? நாள்தோறும் சத்துரு நம்மை விழுங்க பார்க்கிறானா? சத்துரு நம்மை நிந்திப்பானா? சத்துருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நமக்கு களை விதைத்து நம்முடைய எண்ணங்களை மாற்றி நம்மை குழப்பத்திற்குள்ளாய் கொண்டு போய் விடுவான். எனவே இப்படிப்பட்ட சத்துரு நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வருவானா? வாரிக்கொண்டு போவதற்கு வருவானா? ஆனா ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்.
உன் சத்துருக்களை உன் காலுக்கு கீழாக்க, பாதப்படிக்கு கீழாக நான் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 44:5 பாருங்க, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற உம்முடைய நாமத்தில் நாங்கள் என்ன செய்வோமா, மிதிப்போம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 60ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அவரே எங்கள் சத்துருக்களை என்ன செய்வாரா, மிதித்து போடுவார் என்று சொல்லி 60:12 வாசிக்கிறோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளைக்கு சத்துரு மேல் ஜெயம் இருக்கணும். ரெண்டாவது, பிசாசு மேல ஜெயம் இருக்கணும். எது மேல ஜெயம் இருக்கணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. எது மேல? பிசாசுன்னு சொன்னாலே பயப்படக்கூடாது. நல்ல சத்தமா சொல்லுங்க. எது மேல? பிசாசு மேல, பிசாசுனுடைய கிரிகை மேல. பிசாசு என்ன செய்வான்? நம்மை குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு, காயப்படுத்துகிறவன் பிசாசு, நம்மை சிறைப்படுத்துகிறவன் பிசாசு, நிலையற்றவனாய் மாற்றுகிறவன் பிசாசு. ஆமென், ஸ்தோத்திரம். ஊமை செவிடு குருடாக்குகிறவன் பிசாசு, நம்மை சோதிப்பவன் பிசாசு, தீயிலும் தண்ணீரிலும் திடீரென்று தள்ளப்படி ஆபத்தை விளைவிக்கிறவன் பிசாசு, இச்சைகளை கொண்டு வருகிறவன், பாவத்தை பிறப்பிக்கிறவன் பிசாசு, வஸ்திரம் இல்லாமல் நிறுவனமாக்குகிறவன் பிசாசு. இப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் மேல் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் வேணும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை நிர்வாணப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, கட்டி போடுகிற, முடக்க நினைக்கிற இந்த சத்துருக்கள் மேல், இந்த பிசாசு மேல தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் வேணும். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு எது மேல ஜெயம்? பாவத்து மேல ஜெயம் இருக்கணும். எது மேல ஜெயம்? பாவத்து மேல ஜெயம் இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிற, ஏனால் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிறது அந்த நன்மை செய்ய முடியவில்லை. ஜெபிக்க வேண்டும் நினைக்கிறேன், வேதத்தை வாசிக்க நினைக்கிறேன், ஊழியம் செய்ய நினைக்கிறேன், கர்த்தருடைய காரியத்தில் என்ன உதவியா இருக்க நினைக்கிறேன், ஆனா என்னால் இருக்க முடியல, என்னால் என்ன பரிசுத்தமா வாழ முடியல. ஏன்னா நமக்குள்ளா இருக்கிற பாவம். ஆமென், தோத்துறேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஏன் இப்படி தேவையில்லாம என்ன தண்ணி அடிச்சுட்டு அலையிறீங்க அப்படின்னு, இதெல்லாம் குடும்பத்தெல்லாம் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லவனா இருக்கிற விரும்புதேன், ஆனா என்னால முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால என்ன அப்படி வாழ நினைக்கிறேன், என்னால வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம். நமக்குள்ளா இருக்கிற பிசாஸ், அந்த பாவம் நம்ம என்ன செய்ய துணி, நன்மை செய்ய நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியல. எனவே அது மேல, பாவத்து மேல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்ன ஸ்தோத்திரம், மரணத்தின் மேல, மரண கண்ணிகள். ஆமென், ஸ்தோத்திரம். அது மேல நமக்கு ஒரு ஜெயம் வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். மரணத்தின் அதிகாரியா பிசாசானவனை மேற்கொள்ளும்படி கர்த்தர் வெளிப்பட்டான்னு வாசிக்கிறோம். மரண உபாதியின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மரண பயத்தின் அடிமையாக இருந்த யாவரையும் விடுவிக்கும்படி இயேசு மரித்தார் சிலுவையில் என்று வாசிக்கிறோம். எனவே ஒரு தேவ பிள்ளைக்கு மரண கண்ணிகள் மேல ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு நல்ல ஒரு ஜெயம் கிடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து உலகத்தின் மேல போராட்டங்கள், அது மேல நமக்கு ஒரு ஜெயம் வேணும். உபத்திரம், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, நிர்வாணம், ஆமென், நாச மோசம், இவைகள் எல்லாம் நமக்கு வருகிற உபத்திரங்கள். இந்த உபத்திரத்தை ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கணும். அப்போ ஒரு தேவ பிள்ளை சத்துருவை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், ஆமென், ஸ்தோத்திரம், மரணத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய வருகிற போராட்டத்தை ஒரு தேவ பிள்ளை ஜெயித்து வெற்றியோடு ஆண்டவருக்காக வாழணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தோல்வியை சந்திப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, ஜெயம் எடுப்பதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள், எல்லா காரியத்திலும் ஜெயிக்க வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எண்ணத்தில் கொண்டு வருகிற, சிந்தைகளை கொண்டு வருகிற எந்த காரியமா இருந்தாலும் அவைகள் மேல ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெயம் எடுக்க பழகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? யார் ஜெயிக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை சிலது மட்டும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 5:4 வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யுமா? ஜெயிக்கும். ஆமென். யாரு ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல? யாரு பிசாசை ஜெயிக்க முடியும்? யாரு பாவத்தை ஜெயிக்க முடியும்? யார் என்ன மரண கண்ணிகள் என்ன ஜெயிக்க முடியும்? யார் உலகத்தினுடைய போராட்டங்களை ஜெயிக்க முடியும்? யார் மாமிசத்தை ஜெயிக்க முடியும்? ஸ்தோத்திர. சத்துருவை யாரு ஜெயிக்க முடியும்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. தேவனால் பிறப்பது என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வித்து என்ன அவனுக்குள்ளா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வுலகத்திலே தேவனால் பிறந்த பிள்ளைகள் புது சிருஷ்டி. ஸ்தோத்திரம். யாரு புது சிருஷ்டியா இருக்கிறோமோ, இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் யாரு வாழுகிறோமோ அவங்கள் என்ன உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை தருவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? யோவான் 17:6, நீ உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு தந்தி அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு இருக்கிறார்கள். அதுல பாருங்க, அதுக்கு 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனம், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. 16ஆம் வசனம் வருக. 16ஆம் வசனம் 16. ஸ்தோத்திரம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனாலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே கழுகப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். எனவே தேவனால் பிறந்தவன் ஸ்தோத்திரம், அவன் இந்த உலகத்தை என்ன ஜெயிப்பா, போராட்டத்தை ஜெயிப்பா. அவனுக்கு எப்பொழுதும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு. அதில் நான் வாசித்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. விசுவாசம். எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை என்ன ஸ்தோத்திரம் நமக்குள்ள இருக்கிறதோ அதை வைத்து நாம ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்ட. மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆண்டவருடைய நாம மகிமை. ஒரு ஜபத்தை பண்ணினாலும் அதுல விசுவாசம் நமக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொன்னாரு? பெரிய மலையை பார்த்து பெரிய விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. பெரிய மலையை பார்த்து கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்து போன சொன்னா அது அப்படி ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் கேட்கிறாரு? கடுகளவு விசுவாசம். தோத்திரம். அப்ப இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நான் சொன்னா இந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ண என் பிரச்சனை மாற மாட்டுக்கு, என் வேதனை மாற மாட்டுக்கு, என் துன்பம் மாற மாட்டுக்கு, என் கஷ்டம் மாற மாட்டுக்கு, என் போராட்டத்தில் எனக்கு ஜெயம் இல்லை, சத்துரு மேல ஜெயம் இல்லை, பிசாசு மேல ஜெயம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இந்த கண்ணிலிருந்து எனக்கு விடுவிக்கப்பட முடியலன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த கடுகளவு கூட விசுவாசம் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் உள்ளவர்களால் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது எல்லாம் நீங்க என்ன செய்வீர்களா? பெற்றுக்கொள்வீர்கள். ஏமி கார்மர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசுத்தவாட்டி டோனாவூர்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக வந்த ஒரு தேவ மனுஷி. அந்த அம்மா வரும் பொழுது அங்க இருக்கிற ஸ்தோத்திரம், அன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருந்த கவர்மெண்ட் அந்த அம்மாவுக்கு டோனாவூர்ல ஆர்ஃபனேஜ் கட்டுவதற்காக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க.
அதுல என்னச்சுன்னா ஒரு இடத்தை கட்ட முடியாது, மலை சூழ்ந்தப்பட்டது. அது அங்கே பார்த்த கற்கள், பெரிய பெரிய பாறைகள் சூழ்ந்திருந்த ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல இந்த அம்மா ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்யலான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் இந்த வார்த்தையை அந்த அம்மா கொடுத்தா. அம்மா இந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் போ என்று விசுவாசத்தோடு கேட்டா அது நடக்குன்னு சொன்னா. இந்த அம்மா அப்படி ஜெபம் பண்ணாங்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாத தூத்துக்குடி என்ன துறைமுகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காக அடுத்த என்ன ஸ்தோத்திரம் ஒன்றை என்ன அது எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காக என்ன வேலைகள் வந்தது. அப்பொழுது என்ன உள்ளே என்ன கற்களை கொண்டு வந்து பாறைகளை போட வேண்டும் என்று அவர்கள் என்ன யோசித்தார்கள். எங்க இருந்து பாறை எடுக்கலாம்? மேற்கு தொடர்ச்சி மலை என்ன அவ்வளவு பெரிய இருந்தாலும் ஸ்தோத்திரம் அந்த டோனாவூருக்கு வந்து இந்த அம்மா விட்ட வந்து கேட்டாங்களாம், இந்த பாறைகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளட்டுமான்னு கேட்டாங்களாம். இந்த அம்மா சொன்ன ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். பாறை எடுத்தாங்க, பணமும் வந்தது, ஆஃபனேஜும் கட்டினாங்க. அல்லேலூயா, தோத்திரம். எத்தனையோ மிஷனரி பிள்ளைகள் படிப்பதற்கு காரணமா இருந்த ஸ்கூல் இது. எத்தனை அநாத பிள்ளைகள் வாழ்வதற்கு காரணமா இருந்த ஸ்கூல் இது. அங்கிருந்து என்ன பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எழுப்பி வந்தார்கள். அதற்கு காரணமா இருந்தா விசுவாசம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தை பாருங்க. சாத்தான் நமக்கு சொல்லுவான், உனக்கு அவ்வளவுதான், உன் சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, உன் சப்ஜெக்ட் நான் முடிச்சிருவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அந்த விசுவாச அறிக்கை அது எவ்வளவுக்குள்ள என்ன வாயிலிருந்து வருகிறது, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 5ஆம் வசனத்துல பாருங்க, அதுல பாருங்க 4:5 பாருங்க. இயேசுவான தேவனுடைய குமாரனே விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் தேவனை நம்பலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். தேவனை நம்பினா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா. 3ஆவதாக வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் இவளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை என்ன? யார் ஜெயிக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின 12:11 பாருங்க. மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எது ஜெயிக்கும்? வசனம் தான் சாத்தானை ஜெயிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையில பைபிள் இருக்கா? ஸ்தோத்திரம். இது நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பைபிளை தூக்கி தலைமாட்டுக்குள்ள வச்சிடக்கூடாது. தோத்திரம். ஸ்தோத்திரம். இருக்கிற தலைவலியெல்லாம் கூட கொஞ்சம் தலைவலி வந்துடும். ஆனால் இதை வைக்காதீங்க, இதை படிங்க. இதை என்ன செய்யுங்க? படிங்க. வசனத்தை நல்லா படிக்கணும். ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஸ்தோத்திரம் பைபிளை ஒரு வருஷத்துக்குள்ள படிச்சு முடிக்கலன்னா நீங்க விசுவாசியா இருப்பதற்கு லாய்க்கே இல்லாதவங்க. அப்ப நாங்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது பைபிளை வாசித்து முடிக்கலன்னா நம்மெல்லாம் வேதக்காரங்கன்னு சொல்லலாமா? அது பேரு கொஞ்சம் கூச்ச வேண்டாம்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் படிக்கிறீங்க? தினந்தோறும் இதை படிக்கிறீங்களா? இதுல ஜீவன் இருக்குங்க, இதுல உயிர் இருக்குங்க, இதுல பலன் இருக்குங்க. இந்த வசனம் நமக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா பேருக்கு கிறிஸ்தவங்களை உட்கார்ந்துட்டு போயிடக்கூடாது. சபைக்கு வந்தாம உட்கார்ந்துட்டு போகணும். டெய்லி பைபிளை வாசிக்காம இருக்கக்கூடாது. பைபிளை வாசிங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமென். இந்த வசனத்தை என்ன உள்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அது உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல கொழுந்து விட்டு எரியணும். உங்க ஆவியை உயிர்ப்பிக்கணும், கண்ணை தெளிவிக்கணும், ஆத்மாவை பலப்படுத்தணும். அந்த வசனம் நமக்கு ரொம்ப அவசியம், தேவை. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது? 119 சங்கீதம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 119 என்ன 11 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில். அப்ப அந்த வசனம் இருதயத்தில் இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க? பாவம் செய்வேன். அப்ப ஏன் பாவம் செய்யணும் தெரியுதா? ஏன் தவறி போறேன்னு தெரியுதா? ஏன் நம்ம என்ன செய்யக்கூடாததை செஞ்சு கொண்டிருக்கோன்னு தெரியுதா? வசனம் உள்ள இல்ல. வசனம் உள்ள இருந்தா நீங்க பேசும் பொழுது என்ன வராது? கெட்ட வார்த்தை வராது. என் வாயில என்ன வருது? வசனம் வரணும். அல்லேலூயா.
வேற எதுவும் வரக்கூடாது. வேற எதுவும் வருதுன்னா என்ன, வசனம் இல்லைன்னு அர்த்தம். அமை ஸ்தோத்திரம். பானையில் இருப்பது என்ன வரும்? அகப்பையில வரும். அமை ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில வசனம் உள்ள இருந்தா வெளிப்படுவது என்ன, வசனம் வெளிப்படும். அல்ல சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் வசனத்துல நல்ல நல்ல என்ன, தேர்ச்சி அடைந்தவர்களா இருக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 2:14 பாருங்க. 1 யோவான் 2:14. அமை ஸ்தோத்திரம். பிதாக்களே, ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கனா உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்து இருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எப்படி பலவானா ஆகுறாங்க? வசனம் என்ன சொல்லி? நீங்கள் பலவானா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்து. அப்ப தேவ வசனம் நமக்குள்ள இருந்தா நாம் எப்படி மாறிடுவோம்? பலவானா மாறிடுவோம். அல்லேலூயா. பலவானா மாறுவதும் அல்ல, பொல்லாங்கனை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 15ஆம் வசனம் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப எதுல அன்பு கூறணும்? இந்த வசனத்துல அன்பு கூறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 1 வாசிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலி ஓரமா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிற காரியத்துல அவனுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அமை ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 4:4 பாருங்க. 4:4. அமை பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அதனால தான் உலகத்தை ஜெயிக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறோம், சத்துருவை ஜெயிக்கிறோம், மரணத்தை ஜெயிக்கிறோம், அமை போராட்டத்தை ஜெயிக்கிறோம், நிந்தைகளை ஜெயிக்கிறோம், அவமானத்தை ஜெயிக்கிறோம், பாடுகளை ஜெயிக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், தேவ வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனால என்ன, பலவானை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். அல்லேலூயா. அடுத்து எதனால் நம்ம ஜெயிக்கிறோம்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19 வாசிங்க. ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த. நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை கிட்ட அதிகாரம் இருக்கு? நம்ம தோத்துறோம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு டிராபிக் போலீஸ் என்ன ஸ்தோத்திரம் நிற்கிறார். அமை ஸ்தோத்திரம். ஒரு பலமான வண்டி ஒன்று வருது. அமை ஸ்தோத்திரம். உடனே நினைச்சுன்னு அந்த புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கிறவர் கையில் இருக்கிற ஸ்டாப் அப்படின்னு ஒன்று காணிச்சாலே இப்போ அந்த வண்டி என்ன செய்யணும்? எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் எங்கள் பிரேக் அடிச்சிடும். அதை மிஞ்சி போனால் வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஃபைன் உண்டு. அப்படி தானே? நம்ம கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி என்ன, இந்த டிராஃபிக் போலீஸ் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அப்படி வண்டி வருது, இவர் என்ன கண்டுக்கிடாமல் விட்டார்னு வச்சுக்கோங்க, இவருக்கு வேலை என்ன ஆயிரும்? பீஸ் ஆயிரும், தோத்துரும். இப்போ நீங்கள் பீஸ் போன வேலை போன ஆளாக இருக்கிறீங்களா, இல்லை என்னச்சுன்னா நீங்கள் என்னச்சுன்னா அதிகாரம் உள்ள நபராக இருக்கிறீங்களா? நம்மக்கிட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை மேற்கொள்ளணும். சொல்லுங்க, அதை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமை ஸ்தோத்திரம். கேரளா வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். அமை ஸ்தோத்திரம். வண்டி ஓட்டு வரும்பொழுது என்னுடைய மைண்டில் என்னச்சுன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆனால் காலையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு 3:15 என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். எங்கள் அக்கா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க நைட் ப்ரேயருக்கு. அப்போ வந்த உடனே என்னச்சுன்னா நான் வீடை திறந்து கொடுத்துட்டு உடனே அப்போமே இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ணிவிட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 6:30 மணி வரை தான் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் என்னச்சு ரெஸ்ட் எடுப்போம், காலைல என்னச்சுன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னச்சுன்னா ஒரு 1/2 hour என்னச்சுன்னா படுக்கலான்னு சொல்லி படுத்தேன். அதுக்கடுத்து என்னச்சு 2 பைபிள் வாசித்துட்டு என்னச்சுன்னா அதுக்கடுத்து என்னச்சுன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டர்பன்ஸ் மனசில், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நினச்சினா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்தது. நான் உடனே நினச்சினா அதை நான் உடனே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படி கடந்துக்கிட்டே வரேன், இப்படி பேசிட்டே வரேன்.
நானும் நினச்சேன் இந்த மலைப்பிரதேசம் எல்லாம் நினச்சேன்னா ஸ்தோத்திரம் தாண்டிட்டேன், எல்லாம் தாண்டி நினச்சேன்னா வந்துட்டேன் தோத்திரம். அதனால நினச்சேன் ஒரு நினச்சேன்னா எது இன்சிடென்ட் நடக்கலை. அதுக்கு அடுத்து நினச்சேன்னா ஸ்தோத்திரம் பள்ளத்தில் இறங்கணும். இறங்கும் பொழுது நினச்சேன்னா அதையும் நினச்சேன்னா எல்லாம் டேனிங் எல்லாம் முடிச்சு நினச்சேன்னா கீழே இறங்கிட்டேன். அப்பவும் ஒன்றும் இல்லை. அப்போ நடந்து நினச்சேன் இப்போ நல்லா நினச்சேன்னா ரோடு நேர் ரோடு தான், அதனால பைபாஸ் தான். அதுலேருந்து வந்தா அப்போ சொல்லி இப்போ ஏதாவது குறுக்க ஒன்று வரும், என் மனசில் ஒன்று வருது. நான் ஒன்று நினச்சேன் நான் கடிஞ்சிக்கிட்டே இருந்தேன் இயேசுவின் நாமத்தில். நம்ம எண்ணத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஆவிகள், அதை நம்ம இயேசுவின் நாமத்தில் கடிஞ்சு அதை மேற்கொள்ள அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதை மேற்கொள்ளணும். நமக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன ஸ்தோத்திரம் வருகிற சிந்தையை மேற்கொள்ள பழகுங்க. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. நினைச்சுன்னா அந்த ஒரு மாதிரி உட்கார்ந்து நினைச்சுன்னா அழக்கூடாது, நல்ல மண்டையில் போட்டு 4 குட்டு கொட்டணும். தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா என்னச்சுன்னா தேவன் மேல விசுவாசம் இல்லாதவங்களுக்கு தான் அது. தேவன் மேல விசுவாசம் இருந்தா தைரியம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எதையும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அதிகாரத்தை அத்தாரிட்டி பவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மந்திர சக்தியில இருந்தாலும், காத்தா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், சூனியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் தேவ பிள்ளைகளை ஒன்று அதை மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நாள் சாத்தான் நம்ம மேற்கொள்ள முடியாது. அவன் காலுக்கு கீழே தான். அல்லேலூயா. உங்க அல்லேலூயா வச்சு பார்த்தாலே தெரியுது. தோத்திரம் அவன் காலுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி. ஆண்டவருக்கு மகிமை. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. தேவன் கொடுத்திருக்கிறார். சில காரியம் நடக்காம இருக்கும், கட்டிஞ்சு ஜெபம் பண்ணுங்க, உடைச்சு ஜெபம் பண்ணுங்க. சில பிரச்சனைகள் வரும், இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நினைச்சனா சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு. பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிக்கணும். தோத்திரம். அவனை கண்டு நீங்க ஓடுனீங்கன்னா தெருவுல நாய் உங்களை துரத்துற மாதிரி தான் துரத்துவான். தோத்திரம். அவனை எதிர்த்து நின்று நீங்க கல்லை எடுத்துட்டீங்க போதும், அந்த நாய் என்னச்சுன்னா ஒரு வாழை மடக்கிட்டு பெச போயிடும். அந்த நாய் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. தோத்திரம். சில நேரம் நைட்டில் இங்கேருந்து என்னச்சுன்னா ஜபத்தை முடிச்சுட்டு போவோம். போனால் அந்த சாமுண்டியபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்பா எத்தனை நாய் கிடக்கு. தோத்திரம். அது பார்த்து அங்கங்கே இந்த புதற்குள்ளேருந்து வர மாதிரி டபுள் டபுள்னு வரும். அது வந்தோன்னே பார்த்தா நம்ம கால் அப்படி தூக்க வேண்டியது வந்துடும். ஆனால் என்னச்சுன்னா இப்போ என்னச்சுன்னா நாய் வந்தால் என்னச்சுன்னா வருதுன்னு தெரிஞ்சால் பைக்கில் பிரேக் போட்டு நிப்பாட்டிடணும். நான் நின்னா அது நிற்கும். அப்போ எப்போதான் தெரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் என்னச்சுன்னா நாக்கில் தான். நீங்கள் அப்படிங்களோ? நாக்கில் தான். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எந்த வல்லமை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, இது என் வாழ்க்கையில் நினைச்சது இது நடக்கும், இது என் வாழ்க்கையில் கிடைக்கும். ஆண்டோடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவை நாமத்தில் இந்த பொல்லாத பிசாசு பலவீனத்தை கொண்ட ஆவிகளை இயேசுவை நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். நன்மையை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை இயேசுவை நாமத்தில் உடைக்கிறேன். ஆசீர்வாதத்தை கெடுக்கிற வல்லமைகள், பரிசுத்தத்தை கெடுக்கிற வல்லமையை இயேசுவை நாமத்தில் மேற்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத வசனம் அது நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். தோத்திரம். அடுத்து என்ன அதிகாரம் நமக்கு என்ன தேவன் கொடுத்த அந்த அபிஷேக வல்லமை அது நமக்கு இருந்தால் ஜெயிக்க முடியும். தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் ஜெயிக்கும். ஆண்டோடைய வசனம் நினைச்சு யாருக்குள்ள இருக்கு அது ஜெயிக்கும். ஆண்டருக்கு மகிமை உண்டாத தேவன் கொடுத்த அதிகாரம், யாரு மேல இருக்கிற வல்லமை, அவர்கள் ஜெயிப்பார்கள். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 24:6 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 24:6 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல எண்ணச்சின ஸ்தோத்திரம். ஆலோசனை நமக்கு கிடைக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசனை கேட்காம தன்னிச்சையா செயல்படுகளை வெற்றி பெறவே முடியாது. தோத்திரம். ஆலோசனையை கேட்கணும். எந்த காரியத்திலும் முதல்ல தேவ ஆலோசனை கேட்கணும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ ஆலோசனை முதலாவது கேட்கணும். அடுத்து பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேட்கணும். யாருடைய ஆலோசனை கேட்கணும்? பரிசுத்தவான்கள் ஆலோசனையை கேட்கணும். அடுத்து என்ன ஸ்தோத்திரம், கழுத சொன்னா கூட கேட்கணும்.
வசனம் அப்படிதான் சொல்லுது. கழுதை கூட பேசிச்சு. அந்த ஆலோசனையை கேட்கணும். ஆலோசனை கேட்காம தன்னிச்சையா போய்கிட்டு இருந்தா முடிவு எடுக்குது உங்களுடைய கடமை. யார் எடுக்குது? முடிவு உங்களுடைய கடமை. ஆனா ஆலோசனை கேட்ட அநேகருடைய ஆலோசனையால் ஜெயம் கிடைக்கும். தோத்திரம். நம்ம யாருடைய ஆலோசனை? நானே ஆலோசனை கொடுக்கிறவன், எனக்கு எதுக்கு ஆலோசனை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வண்டி கவர்ந்துரும் ஒரு நாள். தோத்திரம். ஆலோசனை கேளுங்க. யாரு சொன்ன? மனைவி சொன்ன ஆலோசனை கேளுங்க. பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்படியே திருப்பூர் சிட்டியில் அப்பப்போ ரொம்ப அமைதலாக இருக்கு. தோத்திரம். ஆலோசனை கேளுங்க. அதே மாதிரி என்னச்சுன்னா உங்க ஆத்துக்காரர் சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்க. உங்க பிள்ளைகள் சொல்லுகிற ஆலோசனை கேளுங்க. அது முடிவெடுக்கிறது உங்ககிட்ட இருக்கு. ஆனால் சொல்ல ஆலோசனை கேளுங்க. நம்ம அதை கேட்பதே இல்லை. நான் அநேக நேரத்தில் நம்ம வீழ்ச்சிக்கு தோல்விக்கு காரணம் ஆலோசனை இல்லாதனால தான். ஆலோசனை எல்லாம் கேட்கணும். அல்லையில சொல்லுங்க. அல்லையா? அதனால தான் எல்லா கூட்டத்துக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுதோம். ஏதாவது ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும்ல, அதனால தான் வாங்க அப்படின்னு சொல்லுகிறோம். இத்தனை கூட்டங்கள் எதுக்கு வச்சிருக்கணும்? அதுக்கு தான். தோத்துறோம். இப்போ அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அமைச்சு தோத்துறோம். திருமண தகவல் மையம். சகோதரி பேபி லட்சுமணன் அவங்களையும் துர்காக்கா இருக்காங்களா? ஆமாம், 2 பேரும் என்னச்சுன்னா அதில் அவங்களுக்கு தெரியாது. அப்போ தோத்துறோம். இவங்க 2 பேரும் என்னச்சுன்னா அதில் போட்டு என்னச்சுன்னா திருமண தகவல். ஐயா உங்களுக்கு நாங்கள் சூனியம் வைக்கலையா? நாங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தருவோம். வேண்டாங்களா? அப்போ வேண்டாம், போங்க. தோத்துறோம். இது நம்ம திருமணம், நம்ம வயதெட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னச்சுன்னா நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம என்னச்சுன்னா அதற்கான என்னச்சுன்னா பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நம்ம கொஞ்சம் பிரயாசப்படுவோம். ஆமே தோத்துறோம். அல்லையா? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். முதல்ல ஜெபம் பண்ணதுக்கு தான். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஆண்டவர் ஏற்ற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நினைச்சுவா ஏற்ற காலத்தில் வாய்க்க பண்ணுவார். ஆமே தோத்திரம். நமக்கு ரொம்ப தொடர்புலாம் இருக்குது. ஆமே ஸ்தோத்திரம். மருமகனுடைய மாமா இருக்கிறார். தோத்திரம். அப்படித்தானே? அதனால் என்னச்சுன்னா நம்ம அங்கங்கே இருக்கனால நம்ம என்னச்சுன்னா அந்த எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுத்து அதை நம்ம என்னச்சுன்னா வாங்கிக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். இது பிஸ்னஸுக்காக அல்ல, இது தகவலுக்காக. ஆமே தோத்திரம். ஆண்டருக்கு அப்போ மற்றெல்லாம் பிஸ்னஸ் ஆனால் நினச்சிடக்கூடாது. எதுவுமே இல்லை. அல்லையா? பிஸ்னஸுக்கு இங்கே வேலையே இல்லை. ஆமே தோத்திரம். அதனால் நம்ம எல்லாமே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தகவல் உங்களுடைய நலனுக்காக. ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. அப்போ வேதம் நமக்கு அநேகருடைய ஆலோசனை நமக்கு அவசியம் தேவை. தோத்திரம். அடுத்த கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதுதான் ரொம்ப பேச நினைச்சேன். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:5 பாருங்க. 2 தீமோத்தேயு 2:5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒருத்தன் என்னச்சுன்னா மல்யுத்தம் பண்ணினாலும் எதுபடி பண்ணணுமா? சட்டத்தின்படி பண்ணணும். ஆமா, இல்லைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? முடிசூட்டப்பட மாட்டான். அப்ப சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண பழகணும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணலை அப்படின்னா நமக்கு என்னச்சுன்னா சட்டம் நம்ம மேல என்ன செய்யும்? பாயும். அதனால என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது சட்டத்தின்படி நாம் என்னச்சுன்னா ஒரு காரியத்தை செய்தால் மட்டும்தான் நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஜெயம் கிடைக்கும். வேதம் நமக்கு என்னச்சுன்னா ஒரு பெரிய சட்ட புத்தகம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கர்த்தர் வகுத்து வச்சிருக்கிற பாதையில ஒரு தேவ பிள்ளை நடக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே ஸ்தோத்திரம். தோல்வியை சந்தித்ததுனால எப்படிப்பட்ட தோல்வியை சந்திச்சாங்க, எதற்காக சந்திச்சாங்க? தாவீதை குறித்து என்னச்சுன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பெட்டி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அது என்னச்சுன்னா அது சவுல் நாட்களை தேடாமல் போயிட்டாங்க. பெலிஸ்தருடைய என்னச்சுன்னா இடத்துல இருந்தது. அந்த பெட்டி என்னச்சுன்னா இப்பொழுது என்னச்சுன்னா தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தாவீது என்னச்சுன்னா விரும்பினான். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 1 நாளாகமம் 13 உடனே என்ன பெட்டியை கொண்டு வருவதற்கு அவன் என்ன செய்தானே எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திரட்டினான். அங்க லேவியனை திரட்டினான்னு சொல்லவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் திரட்டினான். எல்லாரும் திரட்டப்பட்ட பின்பாக ஒரு புது ரதத்தை உண்டாக்கினான். எதை உண்டாக்கினான்? புது ரதத்தை உண்டாக்கினான். அந்த புது ரதத்துல கர்த்தருடைய பெட்டியை தூக்கி வச்சு ஊசாயும் அகியோவையும் அவன் என்னச்சுன்னா நடத்துவதற்காக என்னச்சுன்னா அதை நியமித்தான்.
அப்ப பெட்டி என்னச்சுன்னா அந்த புது ரதத்துல வந்துகிட்டே இருக்கு, மாடு மிரண்டது. அப்ப ஊசா என்னச்சுன்னா கையை நீட்டினா, கர்த்தர் ஓங்கி ஒரு அடி அடிச்சா, அந்த இடத்துல செத்துட்டான். உடனே தாவீது இது எப்படியோ வெசனப்பட்டு உடனே கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு அவன் கொண்டு வராமல் அந்த பெட்டியை கொண்டு கீத்தின ஓபேத்துடைய வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். அவன் கொண்டு வர வேண்டிய ஸ்தலத்திற்கு வரவில்லை. துக்கிக்கிறான், வேதனைப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். இப்பொழுது அவனுக்கு செய்தி வருகிறது, கீத்தின ஓபேத்து வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருப்பதினாலையும் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே மறுபடியும் யோசிக்கிறான். வேதம் அவனுக்கு தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருடைய பெட்டி எப்படி கொண்டு வர வேண்டும். அதே 1 நாளாம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. 13ஆம் வசனம், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும், யார லேவியரை பார்த்து சொல்லுதான், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடி தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ள என்ன செய்தாரா, ஆடி விழ பண்ணினா. தோத்துறோம். அப்ப எதை அனுசரித்தாலும் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் கட்டளையின்படியும் வார்த்தையின்படியுமே அனுசரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை அப்படி இருக்கணும், கம்யூனியன் அப்படி இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏதோ தானு சொல்லி செய்யக்கூடாது. எல்லாத்திற்கும் நியமனம் ஒன்று இருக்கிறது. அந்த நியமத்தின் படிதான் நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். கைவைத்தால சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு மீறி போகும் பொழுது தேவனுடைய அடி நம்மேல் விழுந்து விடும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 15:2 வாசிக்கிறோம். லேவியர் ஒழிய வேற ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டி எடுக்கவும் என்றென்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனத்துல பாருங்க. 12ஆம் வசனத்துல 15:12 அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்குடைய சந்ததியின் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனா கர்த்தருடைய பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரன் நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அடுத்த 15ஆம் வசனத்துல பாருங்க. 15ஆம் வசனத்துல, பின்பு லேவி புத்திர கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். கை வைத்தால சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சட்டத்தின்படி நாம் யுத்தம் பண்ணணும், சட்டத்தின்படி நாம் நடக்கணும். அப்பதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். சட்டத்தின்படி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஐயா நான் என்ன சின்ன வேதத்தை வாசிக்கிறேன், சட்டத்தின்படி வாசிக்கணும். நான் ஊழியம் செய்கிறேன், சட்டத்தின்படி ஊழியம் செய்யணும். நான் என்ன சின்ன கர்த்தரு கொடுக்கிறேன், சட்டத்தின்படி ஆராதிக்கிறேன், சட்டத்தின்படி. எது செஞ்சாலும் தேவன் நமக்கு வகுத்து வைத்த சட்டத்திற்கு மீறி நாம் செய்கிற எந்த காரியமும் ஜெயம் நமக்கு கொண்டு வராது. தேவன் ஒருவருக்கு ஏற்றபடி செய்யும்படிதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. யோசுவா 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஆயு பட்டணத்தை பிடிக்க ஸ்தோத்திரம் போறாங்க. எரிகோவை பிடிச்சிட்டாங்க. ஆயு பட்டணத்தை பிடிக்கணும். வேவு பார்க்க போனவங்க சொல்லுதாங்க, அங்க ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 2000 பேர் 3000 பேர் போனா போதும், எல்லாரையும் நம்ம விசனப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இங்கிருந்து 3000 பேர் போறாங்க. 3000 பேர் போய் ஆயப்பட்டணத்தை பிடிக்க போனா அங்க இருக்கிற கொஞ்சம் பேரு இந்த 3000 பேரையும் துரத்தி அடிச்சுட்டான். 32 பேர் செத்து போயிட்டான். எத்தனை பேரு? 36 பேரு. 36 பேர் என்ன செய்தாங்க? செத்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். யோசுவா உடனே போய் என்ன சட்டையை கிழிச்சிட்டான். ஸ்தோத்திரம். புழுதி அள்ளி போட்டுட்டான். தேவ சமூகத்தில் விழுதான். ஆண்டவர் இந்த கொஞ்ச பேருக்கு முன்னால எங்களை தோத்து போக பண்ணிட்டையே. ஆண்டவர் சொன்னார், சட்டப்படி நீ யுத்தம் பண்ண போலப்பா. அல்லேலூயா. என்ன செய்யல? ஆகானுங்கிற ஒருவன் கர்த்தர் அருவருக்கிற சாபத்தீடானதை எடுத்து வைத்துக் கொண்டான். எனவே ஆண்டவர் சொன்னான், பாவம் செய்துட்டாங்க ஜனங்க. உடனே என்னச்சுன்னா அந்த இடத்துல என்னச்சுன்னா தேவ சமூகத்துல பாவத்துக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பித்த உடனே அந்த ஆயு பட்டணத்தை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். கைவைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே,
இன்னும் வேதத்திலும் சொல்லிக்கொண்டே போகலாம். சட்டத்தின்படி வாழ பழகுங்கள், தேவ வார்த்தையின்படி வாழ பழகுங்கள். அதுதான் நமக்கு ஜெயம் வரும். அல்லேலூயா. கிறிஸ்தவனா இருப்பதினால் ஜெயம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வதனால் ஜெயம். அல்லேலூயா. வேதத்தை சுமப்பதினால் ஜெயம் அல்ல, வேத வசனத்தின்படி நடப்பதினாலே ஜெயம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை குறித்து பேசுவதனால் ஜெயம் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதனாலே ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கு வருவதனாலே ஜெயம் அல்ல, சபையில் கர்த்தரோடு கூட இணைந்து இருப்பதினாலே நமக்கு ஜெயம். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் இந்த மாதம் நமக்கு ஜெயம் உள்ளதா இருக்கும். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்தில் ஆமென் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது, அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், வசனம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆலோசனையை கேட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அது எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு ஜெயம் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெயம் தாரும் ஆண்டவரே. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற வியாதி மேல ஜெயம், ஆமென், பிரச்சனை மேல ஜெயம், நெருக்கத்தின் மேல ஜெயம், உபத்திரத்தின் மேல ஜெயம், போராட்டத்தின் மேல ஜெயம், சத்துரு மேல ஜெயம், ஆமென், மரணத்தின் மேல ஜெயம், மரண கண்ணிகள் மேல ஜெயம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை வஞ்சிக்க நினைக்கிற, நம்மை களை விதைத்து சமாதானத்தை கெடுக்கிற, விழுங்க பார்க்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சத்துரு மேல ஜெயம். நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்குற, ஆமென் ஸ்தோத்திரம், நம்மை கட்டி வைத்திருக்கிற அந்த ஆமென் சாத்தான் மேல நமக்கு ஒரு ஜெயம். எல்லாம் நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி ஆவியானவரே, இன்றைக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்றைக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்றைக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க மனதை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிற, அமை கலங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற, பயமுறுத்தி கொண்டிருக்கிற, திகிலுக்குள்ளாய் கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் மேற்கொண்டு எல்லாம் ஜெயம் பெறுங்க, ஜெயம் பெறுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம். சில நன்மைகளை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துங்க. அமை குடும்பத்திற்குள்ள கிரியை செய்கிற அந்த அசுத்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் ஒரு ரக்கதானா ரீமாமானா ரபா யா கந்தலா ரியாம்தானா ரபாபா யா தானா ரபாபா சம்தானா ரபாபா. தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்து, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்து, இயேசுவின் அற்புதமான நாமத்து ஜெயம் தருகிற தேவன், ஜெயம் தருகிற தேவன், ஜெயம் தருகிற தேவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலைமை ஏற்படுத்துகிற பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்து ஒரு கலக்கத்தை உண்டாக்கி, ஒரு போராட்டத்தை உண்டாக்கி, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத அந்த பிசாசு மேல ஜெயம் இயேசுவின் நாமத்தில். நல்ல வாய்களை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து விசுவாசத்தோடு, 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 விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை, சாத்தானின் தலையை நசுக்கினாரே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை, சாத்தானின் தலையை நசுக்கினாரே. துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பது இல்லையே.
ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பது இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வியும் என்பது இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பது இல்லையே. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 5 தடவை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஜெயமாய் நடத்தும். தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து நடத்தும். உமக்கே கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.